ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான 25 டேஸ் இன்டர்மீடியட் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட் படிச்சாலும் புரியணும் இல்லையா? ஸோ நீங்க ஒரு அட்வான்ஸ் டெக்ஸ்சர்ஸ் நிறைய இருக்கு. நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கிறீங்க. இப்போ பசங்களுக்கு நீங்க டீச் பண்றீங்க. இப்போ அவங்களோட புக்ல உள்ளது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சாதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் தெரியணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு சிம்பிளா 1 by 1 அந்த 25 டேஸ் சீரீஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன். எந்த டேவும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம டே 4 லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 3 நம்ம என்ன பார்த்தோன்றதோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டே 3 லெசன்ல நம்ம though, although, even though, however, in spite of, despite இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தோட தமிழ் மீனிங்குமே பாத்தீங்கன்னா இருந்தாலும், இருந்த போதிலும், எனினும் அப்படின்ற மீனிங்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரே தமிழ் மீனிங் கொடுக்குற டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை எப்படி கரெக்டா சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீடைலா டே 3 லெசன்ல பார்த்தோம். இதுக்கான சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ though, although இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே தமிழ் மீனிங் சேம் தான். இருந்தாலும், இருந்த போதிலும். though அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ஃபார்மலா ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். although அப்படின்றது ரிட்டன் ஃபார்மெட்ல ஃபார்மலா நம்ம யாருக்காவது இமெயில் பண்றோம் இல்ல ஒரு லெட்டர் ரைட்டிங் பண்றோம் அப்படின்னா நீங்க althoughன்றது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. though he had fever, he didn't go to hospital. ஸோ அவளுக்கு ஃபீவரா இருந்த போதிலும் அவர் ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம கொஞ்சம் ஃபார்மலா சொல்றோம் அப்படின்னா நம்ம although யூஸ் பண்ணிக்கலாம். although he had fever, he didn't go to hospital. இப்ப even thoughன்னு ஒண்ணு பார்த்தோம். even thoughன்றது என்ன சொன்னேன்னா இது ரெண்டையும் விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம்ல, ஸ்ட்ராங்கா நம்ம எம்பசைஸ் பண்ணி வலியுறுத்தி சொல்லும் போது நம்ம even thoughன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு விஷயம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு நம்மளால முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம even though அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். even though I tried a lot, I couldn't recover data from my mobile அப்படின்னு பார்த்தோம். அதாவது இப்ப என்னோட மொபைல்ல டேட்டா லாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணியும் என்னால டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம even though அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ even though நிறைய நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த லெசன் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க even though யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நியூஸ் பேப்பர்ல பாருங்க. நெக்ஸ்ட் however பார்த்தோம். however அப்படின்னாலும் எனினும், இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், I'm extremely tired, however I have to go to the bank today அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்கேன், எனினும் இருந்தா கூட நான் இன்னைக்கு பேங்க்குக்கு போக வேண்டியிருக்கு. I have to go to the bank today. ஸோ இந்த however அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பிளேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினிங்லயும் யூஸ் பண்ணலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் though, although, even though பாத்தீங்கன்னா நீங்க சென்டென்ஸோட பிகினிங்லயோ இல்ல மிடில்லையோ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த howeverக்கும் though, although, even thoughக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம in spite of, despite பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா இருந்தாலும், இருந்த போதிலும்ன்ற தமிழ் மீனிங்ல தான் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. in spite of his illness, he wrote exam well அப்படின்னா அவருக்கு உடம்பு முடியாம இருக்கிறாரு, இருந்தாலும் ஓகே இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ்ன்றது இங்க நவுனா யூஸ் பண்றோம். அவருக்கு உடம்பு முடியாம இருந்தா கூட எக்ஸாம் நல்லா எழுதினா அப்படின்னு சொல்றோம். he wrote exam well. இதே இதை நம்ம despite போட்டு எழுதணும்னா ஆஃப் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. despite his illness, he wrote exam well. ஸோ சேம் மீனிங் தான் அங்க இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்றோம், இங்க despite யூஸ் பண்றோம். another example, in spite of being tired, she prepared dinner for us அப்படின்னா அவங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க, இருந்த போதிலும் எங்களுக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம். she prepared dinner for us. ஸோ இதே மாதிரி despiteல சொல்லும் போது despite being tired, she prepared dinner for us. சேம் மீனிங் தான். ஸோ அவங்க டயர்டா இருந்தாங்க, இருந்த போதிலும் எங்களுக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றதான் இதோட அர்த்தம். இந்த டாபிக்ஸ்லாம் இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டே 3 லெசனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டே 4 லெசன்ல கெட்டோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். அதாவது கெட்டுக்கு நிறைய யூசேஜஸ் இருக்கு. இப்ப நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க என்னென்ன வேர்ட்ஸ்க்கு பதிலா நம்ம கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதோட கெட் யூஸ் பண்ணி நம்ம பேசுற ஃப்ரேசல் வேர்ப்ஸும் இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட்ற வேர்புக்கு பதிலா எப்படி கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்றத ஐ காட் இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நீங்க சொல்றது புரியல அப்படின்னா சாரி ஐ டிடன்ட் கெட் யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லணும்னா I didn't get what he said. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியல. didn't get அப்படின்னா நம்ம பாஸ்ட்ல எனக்கு புரியல அப்படின்னு சொல்றோம். I didn't get what he said. I got your situation அப்படின்னா உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ற இடத்துல நம்ம கெட் யூஸ் பண்றோம். கெட்டோட பாஸ்ட் காட் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், பிகம்ன்ற வேர்ப்க்கு பதிலா எப்படி கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிகம்னா தமிழ்ல ஆகுதல் அப்படின்ற அர்த்தம். இப்ப நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கெட்டிங் ரெடி.
இப்போ நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறேன், அப்போ மென்டலி நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கேன், இல்ல நான் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கெட்டிங் ஸ்ட்ராங். இப்போ ரொம்ப குளிர் ஆயிட்டு இருக்கு, ஸ்வெட்டரை போடு அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் கெட்டிங் கோல்ட். இங்கேயே இட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம வெதர் பத்தி பேசும்போது எப்பயுமே இட் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் கெட்டிங் கோல்ட், குளிர் ஆயிட்டு இருக்கு. புட் ஆன் யுவர் ஸ்வெட்டர், உன்னோட ஸ்வெட்டர் எடுத்து போடு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோவமாகாத, கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரிசீவ்ன்ற வேர்புக்கு பதிலாக எப்படி கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிட் யூ கெட் யுவர் சேலரி அப்படின்னா உனக்கு சேலரி வந்துருச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா? டிட் யூ கெட் யுவர் சேலரி, இங்கே பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்குறோம். இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஐ காட் அ மெசேஜ். நெக்ஸ்ட் ஐ காட் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட் ஃபார் மை பர்த்டே அப்படின்னா எனக்கு என்னோட பர்த்டேக்கு ஒரு அழகான கிஃப்ட் கிடைச்சிருக்கு. இப்போ கிடைச்சிருக்கு, ரிசீவ்னா என்னது? கிடைச்சிருக்கு, பெற்றுக்கொண்டேன் அப்படின்றது தான். ஸோ ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கெட் காட் அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு அம்மாட்டேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஐ காட் அ கால் ஃப்ரம் மை மாம். நெக்ஸ்ட் பைன்ற வேர்க்கு பதிலாக எப்படி நம்ம கெட் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பைனா வாங்குதல். இப்போ பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட் யூஸ் பண்ணுவோம், இங்கே கெட் காட் யூஸ் பண்றோம். இப்போ நான் ஒரு புது ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ காட் அ நியூ மொபைல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பை யூஸ் பண்ணோம்னா ஐ பாட் அ நியூ மொபைல்னு சொல்லுவோம், இங்கே ஐ காட் அ நியூ மொபைல் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம அந்த நியூ இயருக்கு ஒரு நியூ கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஷல் வி கெட் அ நியூ கார் ஃபார் திஸ் நியூ இயர் அப்படின்னா இப்போ ஷெல்வினா நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனா கேட்கிறேன். இப்போ என்னோட ஃபேமிலி மெம்பர் கிட்ட நான் கேட்குற மாதிரி ஷல் வி கெட் அ நியூ கார் ஃபார் திஸ் நியூ இயர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஐ காட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்க பாட்டுக்கு பதிலாக நீ காட்னு யூஸ் பண்றோம். ஐ காட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் டேக்ன்ற வேர்க்கு பதிலாக எப்படி கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டேக் அப்படின்னா எடுன்னு அர்த்தம். ஓகே, டேக்கோட பாஸ்ட் டுக் யூஸ் பண்ணுவோம், இங்கே கெட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் மை மொபைல் ஃப்ரம் த டேபிள் அப்படின்னா டேபிள்ல இருந்து என்னோட மொபைலை எடு அப்படின்னு அர்த்தம். டேக்கு பதிலாக கெட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் we can get a cab to reach the airport அப்படின்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஏர்போர்ட் போறதுக்கு நம்ம கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். we can get a cab, take a cabக்கு பதிலாக நீ get a cab அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம அப்டைன்ற வேர்க்கு பதிலாக எப்படி கெட் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்டைன் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம எஃபோர்ட் போட்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்ற இடத்துல நம்ம கெட் காட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் காட் அ ஜாப் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா இப்போதான் எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ காட் யுவர் மொபைல் நம்பர் ஃப்ரம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களோட மொபைல் நம்பர் கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். என்னோட நம்பர் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்படி கேட்கறத நம்ம கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம்னா ஹவ் டிட் யூ கெட் மை நம்பர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஐ காட் யுவர் மொபைல் நம்பர் ஃப்ரம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரீச் அரைவ், இந்த வேர்ப்க்கு பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். இப்போ ரீச் அரைவ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சேருதல் அப்படின்ற மீனிங் தான். பட் ரீச் வந்து இன்ஃபார்மலா யூஸ் பண்ணுவோம், அரைவ்ன்றது ஃபார்மலா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ காட் ஹோம் அட் 4 o'clock அப்படின்னா நான் 4 o'clock தான் வீட்டுக்கு ரீச் ஆனேன் அப்படின்னு அர்த்தம். இதே நீ இப்போ இங்க எப்போ வந்து சேருவ அப்படின்னு கேட்கணும்னா when will you get here அப்படின்னு கேட்கலாம். when will you reach here அப்படின்றதுக்கு பதிலா when will you get here அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் the bus got to the bus stop at 5 o'clock அப்படின்னா இப்போ the bus arrived அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம gotன்னு யூஸ் பண்றோம். நம்ம வந்து பஸ், ட்ரெயின், பிளேன் பத்திலாம் சொல்லும்போது arriveன்ற verb யூஸ் பண்ணுவோம். The bus got to the bus stop at 5 o'clock. 5 o'clock வந்து பஸ் வந்து பஸ் ஸ்டாப்க்கு வந்துச்சு, வந்து சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கெட் என்னென்ன வேர்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்ட், ரீச், ரிசீவ், பிகம், பை, டேக் அண்ட் அப்டைன். இந்த வேர்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம கெட் யூஸ் பண்ணி என்னென்ன ஃப்ரேசல் வேர்ப் ரியல் டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்னன்னா இப்போ கெட்ன்ற ஒரு வேர்ப் இருக்குன்னா அதோட ஒரு ப்ரெப்போசிஷன் ஆட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரேசல் வேர்ப் பார்த்தீங்கன்னா கெட் அப். கெட் அப் அப்படின்னா நம்ம எழுந்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ காலையில நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கெட் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 6 o'clock in the morning அப்படின்னா நான் யூஸ்வலா காலையில 6 o'clock எழுந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் கெட் ஆன். கெட் ஆன் அப்படின்னா ஒரு வெஹிக்கல்ல நம்ம என்டர் ஆகுறத சொல்லும்போது கெட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பிக் வெஹிக்கலா இருக்கணும். அதாவது நம்மளால வாக் பண்ணக்கூடிய வெஹிக்கல் இருக்கு இல்லையா? பஸ், ட்ரெயின், ஏர்பிளேன், இதுல எல்லாம் நம்ம சொல்லும்போது கெட் ஆன்னு சொல்லலாம். கெட் ஆன் த பஸ், கெட் ஆன் த ட்ரெயின், அந்த மாதிரி. இதுவே கெட் இன் அப்படின்னா சின்ன வெஹிக்கல், இப்போ கார், ஆட்டோ, இந்த மாதிரி நம்மளால வாக் பண்ண முடியாத சின்ன வெஹிக்கல் பத்தி சொல்லும்போது கெட் இன் அப்படின்னு சொல்லுவோம். கெட் இன் த கார், கெட் இன் த ஆட்டோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கெட் ஆஃப். கெட் ஆஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜேர்னி பத்தி பேசும்போது தான் இதுவும் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ ஒரு வெஹிக்கல்ல இருந்து இறங்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பெர்சன இறங்குன்னு சொல்லும்போது கெட் ஆஃப்ன்னு சொல்லலாம். கெட் ஆஃப் த பஸ். இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, நான் எங்க இறங்கணும்? எந்த ஸ்டாப்ல இறங்கணும்? அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு வேர் ஷுட் ஐ கெட் ஆஃப் அப்படின்னு கேட்கலாம். இதுவே கெட் டவுன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ட இறக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லன்னா இப்போ ஆட்டோல இருந்து திங்ஸ் எல்லாம் இறக்கு அப்படின்னு சொல்றது. ஒரு ஆப்ஜெக்ட்ட இறக்கு, ஒரு பெர்சன இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது கெட் ஆஃப்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட்ட இறக்கு, இப்ப மேல உள்ள ஒரு திங் நம்ம எடுக்கணும், ஒரு பொருள எடுக்கணும் அப்படின்னா, அங்க கெட் டவுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கெட் டவுன் த வெசல்ஸ் அப்படின்னா, இப்போ ஹைட்ல இருக்கிற ஒரு பாத்திரத்த எடு அப்படின்னு சொல்றதுக்கு கெட் டவுன் தட் வெசல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆட்டோல இருந்து திங்ஸ் எல்லாம் இறக்கு அப்படின்னு சொல்லணும்னா, கெட் டவுன் யுவர் பிலாங்கிங்ஸ் ஃப்ரம் த ஆட்டோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் கெட் பேக். கெட் பேக் அப்படின்னா, நம்ம வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வருவோம் இல்லையா? ஸோ அதுதான் கெட் பேக் ஹோம், கெட் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம யார்கிட்டயாவது சொல்லணும். யூ ஷுட் கெட் பேக் ஹோம் பை 7:00 அப்படின்னா, நீ கண்டிப்பா 7:00 நீ வீட்டுக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்றது. இப்ப பசங்க வெளியில விளையாட போறாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். யூ ஷுட் கெட் பேக் ஹோம் பை 7:00. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் கெட் அலாங் வித் அப்படின்னா, டு ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப். அதாவது யார் கூடயாவது நம்ம ஒத்து போறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கெட் அலாங் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கெட் அலாங் வித் மை காலீக்ஸ் அப்படின்னா, என்னோட கூட வேலை பார்க்குறவங்களோட எனக்கு நல்லா செட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் கெட் பை. கெட் பை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த மேனேஜ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் வெரி டஃப் பட் சம்ஹவ் ஐ காட் பை அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை சொல்றோம், இல்ல ஒரு எக்ஸாமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காம்படிஷன் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி டஃப் அப்படின்னா ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. பட் சம்ஹவ்னா எப்படியோ அப்படின்னு அர்த்தம். பட் சம்ஹவ் ஐ மேனேஜ்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலா ஐ காட் பை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் கெட் த்ரூ. கெட் த்ரூ அப்படின்னா ஒருத்தரை தொடர்பு கொள்ளுதல், ஒருத்தரை காண்டாக்ட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபோன் மூலியமா காண்டாக்ட் பண்றது கெட் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குடன்ட் கெட் த்ரூ மை மேனேஜர் அப்படின்னா, அவர் பிஸியா இருக்கிறாரு, என்னால அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு அர்த்தம். ஐ குடன்ட் கெட் த்ரூ மை மேனேஜர். ஃபைனல் ஒன் கெட் ரிட் ஆஃப். கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து விடுபடுறது, அது ஒரு பழக்கத்தை நம்ம விடுறது, இதெல்லாம் சொல்லும்போது கெட் ரிட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காட் ரிட் ஆஃப் மை நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா, என்னோட நெகட்டிவ் தாட்ஸ் மொத்தமா நான் விட்டுட்டேன், இப்ப நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். காட் ரிட் ஆஃப். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்னைக்கு பார்த்த கெட்டோட யூசேஜ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே ரியல் டைம்ல யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் பேசுவோமோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களோட என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்ட், பிகம், டேக் இதுக்கெல்லாம் பதிலாக கெட் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான லெசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே 4ல நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா இப்போ நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐம் கெட்டிங் ரெடினோ, இல்லை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ காட்னோ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இன்னுமே நல்லா இருக்கும். உங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் பேசிக்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். டே 1, டே 2, டே 3 லெசன்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். எல்லா லெசனையும் தொடர்ந்து பாருங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. பிகாஸ் நம்ம ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டே 5 லெசன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.